உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். நபியே, நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, முகமதே சொல்லுங்கள், இன்னமா அயலுக்கும் பிவாஹிதா, ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன விஷயம்? அன்தகூமுல் இல்லா, அல்லாவுக்காக நீங்கள் கொஞ்சம் முன் வாருங்கள். என்ன முன் வாருங்கள்? மஸ்னா, ரெண்டு ரெண்டு பேரா வாங்க. ஃபுராதா, தனியா ஒத்த ஒத்தையா வாங்க. வந்து சும்மா தத்தஃபக்கரு, பிறகு நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, உங்களுடைய தோழர் இந்த முகமது இருக்கிறாரே, இவருக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தியம் இருக்குதா, இவர் மரகலண்டவர் தானா என்ற ரெண்டு ரெண்டு பேரா வந்து சோதனை பண்றா. அல்ல என்ன சொல்றான்னா, சோதனைக்கு அவர் உட்படுத்துறான், கூட்டமா சோதனை பண்றான்னு வைங்களேன், அது கரெக்டான சோதனையா இருக்காது. எல்லாரும் சேர்ந்து என்னை சோதனை பண்ணின்னு வைங்களேன், ரெண்டு பேரும் சேர்ந்து ஓகே எல்லாம் திரும்பி போயிருவீங்க. அல்ல என்ன பண்றான், எப்படி சோதனை பண்ணுங்கிறான், ஒவ்வொரு ஆளவா என்ன கேள்வி கேட்க கேளு, அவர்கிட்ட எதை வேண்டாலும் கேளு, அப்படி நெச்சி அடி அவர்கிட்ட ரிப்ளை வருதா இல்லையா, ரெண்டு ரெண்டு பேராவா. ஒரு ஆள் நிறைய பேரை வாண்டு சொன்னா சோதனை கரெக்ட் ஆகாதுங்க. கூட்டத்தில் என்ன செஞ்சிருவான், அப்படி சாஞ்சா சாயிர பக்கம் செம்மறி ஆடு மாதிரி சாஞ்சு போயிருவான். முன்னாடி உள்ள 10 பேர் எல்லாம் ஓகேண்டா, ஓகேட்டாங்க வாங்க வாங்க, அவன் வந்து பார்க்க மாட்டான். ஒரு கூட்டத்தில் வந்து எதையாவது பார்த்துட்டு சொல்லிட்டு வைங்களேன், 200 பேர் போறோம், 10 பேர் என்ன செய்வான் வந்துகிட்டு எல்லாம் கரெக்டா இருப்பாங்க, எல்லாம் போயிருவாங்க, சோதிக்க மாட்டாங்க கூட்டத்தில். அல்ல என்ன செய்யறான், கூட்டத்தோட சோதிக்காதப்பா, நீ என்ன செய்ய, முகமது உட்கார வை, ஒவ்வொரு ஆளாவா அவர்கிட்ட பேசு, அவரை டெஸ்ட் பண்ணு, என்ன வேணாலும் கேள்வி கேளு, உனக்கு என்னென்ன டவுட் இருக்கு அவ்வளவு கேளு. அவர் உளர்றாரா, நெத்தி அடியா பதில் சொல்றாரா, ரெண்டு ரெண்டு பேராவா, ஒவ்வொரு ஆளாவா ரெண்டு ரெண்டு பேராவா, அல்ல 3 கூட சொல்லல. எப்படி சொல்றான்னு கேட்டா, அந்த கூமூல் இல்லாஹி மஸ்னா வ ஃபுராதா, அல்லாஹ்வுக்காகவா ரெண்டு ரெண்டு பேராகவா, ஒவ்வொருத்தனாகவா வந்து சும்மா ததஃபக்கரு மாபி சாஹிபிக்கும் மின் ஜின்னா, அவர்கிட்ட எந்த விதமான மனச்சிதைவும், ஜின்னத்துனா மனச்சிதைவு, எந்த விதமான மனச்சிதைவும் அவருக்கு இல்லை. இன்ஹுவ இல்லா நதீர், அவர் அல்லாஹ்வை பற்றி, மறுமையை பற்றி, நரகத்தை பற்றி எச்சரிக்கை கூடியவரே தவிர அவர்கிட்ட எந்த விதமான சிதைவும் இல்லை என்பதை டெஸ்ட் பண்ணு. எத்தனை ஆன்மீகவாதிகள் இருப்பாங்க, டெஸ்டுக்கு உட்பட மாட்டாங்க. சோதனை நம்பிட்டு போ, நாங்க சொல்றோம்ல நீ நம்பணும்லன்றுவாங்க. இவரை பத்தி எல்லாரும் சொல்றான், அது வேணாம், டெஸ்ட் பண்ணும், அவரை சோதிப்பா, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு ஏற்றவரா இருக்கான்னு சொல்லி ஒவ்வொருத்தனா வந்து சோதி. ரெண்டு ரெண்டு பேர் இப்படி யாராவது வருவாங்களாங்க? எந்த ஒரு ஆன்மீக நிலையில் உள்ளவராவது என்னை யார் வேண்டுமானாலும் ஒவ்வொருவரா வந்து நீங்க என்னை டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம், என்னை சோதித்துக் கொள்ளுங்கள், நான் உளர்றேனா, நான் பொய் சொல்றேனா, ஒரு நோக்கம் இருக்குதா, நான் தெளிவில்லாமல் பேசுறேனா, நான் ஒரு மெண்டல் மாதிரி இருக்கிறேனா, என்ன வேண்டாலும் கேளுப்பா, உன்னைய விட தெளிவா நான் இருக்கிறேன் நிரூபிக்கிறேன் அப்படின்னு யாருக்கும் சொல்ல இயலுமா? பேசி பார்த்துவிட்டு கண்டிப்பா இருந்தாலும் மரகலண்டெல்லாம் போகல, ரொம்ப ஷார்ப்பா இருக்காரு, ரொம்ப விவரமா இருக்காரு, ரொம்ப தெளிவா இருக்காரு, முன்னைக்கு விட பரவாயில்லை கூடுதலா இருக்காரு பண்றானா இல்லையா? பேசி பார்த்துட்டு போய் முந்தி இருந்ததை விட பல மடங்கு ஆளு ரொம்ப விவரமா தான் இருக்கிறாரு. அப்ப வந்து ஒரு மனிதரை வந்து நிரூபிச்சு காட்டுவதற்கு எல்லா விதமான சோதனைகளுக்கும் அறிவுபூர்வமான மனச்சிதைவை ஆய்வு செய்வதற்கு அறிவுபூர்வமான சோதனை தானே வேணும். ஒருத்தர் ஜின்னத்துங்கிறது மனச்சிதைவு, ஜின்னத்திலிருந்து மஜ்னூன்லாம் அதுலதான் வருது. அப்ப ஒருத்தருக்கு மனச்சிதைவு இருக்குதா இல்லையாண்டு ஆய்வு செஞ்சுக்கன்னு சொல்வதாக இருந்தால் அவர் சட்டையை ஆய்வு செய்ய முடியும், சட்டையை ஆய்வு செஞ்சா மனச்சிதைவுன்னு கண்டுபிடிக்க முடியும், தலைமுடியை வச்சுக்கிட்டா கண்டுபிடிக்க முடியும். ஒருத்தருடைய மனச்சிதைவு இருக்கான்னு ஆய்வு செய்வதாக இருந்தால் அவர்கிட்ட கவுன்சிலிங் வச்சுதான் என்ன செய்ய முடியும், ஆய்வு செய்ய முடியும். கொடுத்து பாடுறா, உனக்கு கவுன்சிலிங் பண்ணிடுவாரு. நீ போய் அவருக்கு கவுன்சிலிங் பண்ண வந்தா அவர் என்ன செய்வாரு, உனக்கு கவுன்சிலிங் பண்ணி அனுப்பி விட்டுறாரு போ அப்படின்னு எல்லாம் சொல்றானே. அப்ப அவங்களுடைய அறிவு திறனை முன் வைக்கிறான் அல்லாஹ். யார் அல்லாஹ்வுடைய தூதர் நான் நியமிச்சிருக்கிறேனோ அவர் மனச்சிதைவாகி இந்த வார்த்தையை சொல்லவில்லை, ரொம்ப தெளிவாக இருந்து கொண்டு சொல்கிறார், நல்ல வசதியாக இருந்து கொண்டு சொல்கிறார், கடந்த காலத்தை அப்பளுக்கு இல்லாமல் சுத்தமாக வைத்துக் கொண்டு சொல்கிறார், உயர்ந்த குலத்திலே பிறந்து விட்டு சொல்கிறார், உயர்ந்த அந்தஸ்திலே இருந்து கொண்டு சொல்கிறார், காபா ஆலயத்தை நிர்வகிக்கிற குடும்பத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருந்து கொண்டு அவர் சொல்கிறார். நிரூபிக்கிறாரா இல்லையா? இறை தூதர் தான் என்பதை இதை விட எப்படி நிரூபிக்கிறது? வேற என்னத்துக்கு அவர் இதை சொல்லணுங்கிற இந்த கொள்கையை சொன்னால் என்ன கிடைக்கும் நல்லா தெரியும். என்ன கிடைக்குங்கிறது பின்னாடி தெரிகிறது இல்ல, என்ன கிடைக்கும் என்பது முத நாளே தெரியும். யாருக்கு தெரியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்னால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் என்பது முதல் நாளே அல்லாஹ் காட்டுறான். எப்படி காட்டுறான்? இவங்க படுத்துட்டாங்களா, பயந்து போய் படுத்த உடனே அவங்க மனைவி ஹதீஜா என்ன பண்றாங்க, அவங்களால எந்த ஆறுதலை சொல்றாங்க. இந்த மாதிரி முதல் சொல்லி காட்டணும்ல, அந்த ஆறுதலை எல்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் அடையல. மனசு கேட்கல, என்ன போட்டு ஒரே குழப்பமா இருக்க, ஏதோ வந்தாரு இருக்கிறாரு, என்ன இது, என்ன அல்லாஹ் இருந்தா வருதா, நம்ம ஏதோ அப்படின்னு குழம்புறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த மக்காவுல வரக்காண்டு ஒருத்தர் இருந்தாரு, வரக்கா பின் நௌஃபலுடைய மகன் வரக்காண்டு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஹதீஜா நாய்க்கு கொஞ்சம் தூரத்து சொந்தத்துக்காரர் வர. அது போக அவர் முந்தைய வேதங்கள்ல கொஞ்சம் பரிச்சயம் உள்ளவர். பழைய தௌராத்து இஞ்சில்கள் இதெல்லாம் என்ன செஞ்சவர், வாசிச்சு அறிஞ்சவர். அவங்க என்ன செய்யறாங்க, ஹதீஜா நாயகி இவர் என்ன இறை செய்தி இறை தூதருங்க, நம்ம கணவர் கரெக்டான ஆள் தான், ஆனா இப்படி சொல்றாங்க, பயப்படுற மாதிரியும் தெரியுது, நம்ம இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்னு சொல்லி இந்த வேதங்களை பற்றி யார் அறிந்திருக்கிறார்களோ அவங்கள்ட்ட கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரக்காவிடத்தில் அழைத்து வருகிறார்கள். வரக்கா பின் நௌஃபல்ட்ட என்ன செய்யறாங்க, அழைத்து உங்க சகோதரன் மகன் சொல்வதை கொஞ்சம் கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி குகையில இருந்தேன், ஒரு பயங்கரமான ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் வந்தாரு, என்னை கட்டி அணைச்சாரு, ஓதுவீராக சொன்னாரு, எனக்கு பயங்கரமா நடுக்கமாயி போச்சு அப்படின்னு சொல்லி அந்த இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் அதெல்லாம் ஓதி காட்டுறாரு. காட்டின உடனே எல்லாத்தையும் கேட்டவர் சொன்னாரு, உம்மிடத்தில் வந்திருக்கிறாரே அவர்தான் மூசாவிடத்தில் வந்தவர். உம்மிடத்தில் யார் வந்தாரோ அவர்தான் மூசாவிடத்தில். அந்த பழைய வேதங்கள்லாம் படிச்சவர், இந்த அறிவுரை எல்லாம் பார்த்துட்டு இந்த வேதத்தினுடைய பரிச்சயம் இருக்கிறதுனால அவர் சொல்றாரு, மூசாவிடத்தில் வந்தாரே அந்த ஜிப்ரீல் நாமூஸ்னு சொல்லுவாங்க, அந்த நாமூஸ் தான் உன்னிடத்தில் வந்திருக்கிறார், நீ ஒண்ணுக்கும் பயப்படாதே, ஆனால் உன்னை உங்க ஊரார்கள் ஊரை விட்டு விரட்டுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்றாரு, முதல் நாளே சொல்றாரு, என்ன சொல்றாரு, உன்னை உங்க ஊருக்காரங்க ஊரை விட்டு விரட்டி அடிச்சிருவாங்க, ஊர்ல வைக்க மாட்டாங்க உன்னைய. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்ப முடியாம கேட்கிறாங்க, அவ முஹ்ரிஜிய என்னைய வெளியேற்றுவாங்களா, ஏன் அப்படி கேட்கிறாங்க? அப்படி அன்னைக்கு உள்ள அந்தஸ்து அப்படி. அன்னைக்கு அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நிமிஷம் வரைக்கும் அவர்களுக்கு அந்த சமூகத்தில் இருந்த அந்தஸ்தை வச்சு பார்த்தா நம்மளை எப்படி வெளியேற்றுவாங்க, நம்மள அவ்வளவு அந்தஸ்துல வச்சிருக்கிறாங்க, நம்மள அவ்வளவு மரியாதையில வச்சிருக்கிறாங்க, நம்மள அவ்வளவு கண்ணியமாக வச்சிருக்கிறாங்க, குடும்பத்தால செல்வத்தால குணத்தால பழக்க வழக்கத்தினால பண்பாட்டினால எல்லாத்தினாலையும் நம்மள அறிவுனால நம்மளை எங்கேயோ வைத்திருக்கிறாங்க, நம்மளை எப்படி வெளியேற்றுவாங்க அப்படின்னு நம்ப முடியாம கேட்கிறாங்க. அவ முஹ்ரிஜிய என்னையவா வெளியேற்றுவாங்கிறீங்க, என்னையவா கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீ சொல்லக்கூடிய அந்த கொள்கையை யார் சொன்னாலும் அவர்கள் வெளியேற்றப்படாமல் இருந்ததில்லை, நீ உனக்கு உள்ளது இல்லப்பான்னு சொல்லக்கூடிய கொள்கைக்கு உள்ளது, நீ அதை சொல்லாம இருந்தா உன்னை வெளியேற்ற மாட்டாங்க. நீ எந்த கொள்கையை ஒரு இறைவனை வணங்கணும்னு சொல்ற பாரு, இந்த கொள்கையை யாரெல்லாம் உலகத்தில் சொன்னார்களோ அவர்களெல்லாம் கண்டிப்பாக வெளியேற்றப்பட்டே இருக்கிறார்கள், உனக்கும் அந்த கதிதான் ஏற்படும். அந்த நேரத்தில் நான் உயிரோடு இருந்தால் உனக்கு மறக்க முடியாத பலமான உதவி செய்வேன், நான் உனக்கு பக்கபலமா நிற்பேன், கவலைப்படாத. அந்த மாதிரி வெளியே ஆனா இருக்கல, அவர் சொன்னார், ஆனா அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டக்கூடிய காலத்தில் அவர் இருக்கல, கொஞ்ச நாள்ல மூத்தாயிட்டாரு. ஆனா அவர் சொன்னார், என்ன சொன்னாரு, உன்னை வெளியேற்றும் பொழுது நான் இருந்தேன் என்று சொன்னால் நான் உனக்கு பலமா உதவி செய்வேன். அப்ப என்ன தெரியுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு, நாம எடுத்திருக்கக்கூடிய இந்த கொள்கை கண்டிப்பாக இந்த வீடு வாச சொத்து சுகம் சொந்தம் பந்தம் அந்தஸ்து மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை வெளியேற்றிரும். அப்படி ஒரு கொள்கையவா ஒருவர் தேர்ந்தெடுப்பார்? முத நாளே தெரிஞ்சு விட்டு ஓடி போயிருக்கலாமே, முத நாளே தெரியும் ரிசல்ட், ஏது வெளியேற்றின அன்னைக்கு தான் தெரிய முடியல, முத நாளே அது கணிக்கப்பட்டது, முத நாளே எச்சரிக்கை செய்யப்பட்டது, முத நாளே எதிர்பார்க்கப்பட்டது, லேட் ஆயிடுச்சு 13 வருஷம்.